கடவுளே, ஒரு நாள் ட்ரெஸ் எடுத்துட்டு வரதுக்குள்ள என்ன பாடுபட வேண்டியதா இருக்கு. இந்த கைகள்லாம் அந்த வலி வலிக்குது. சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க, வீட கட்டிப்பாரு கல்யாணத்தை முடிச்சுப்பாரு. நீ அப்பா கஷ்டம்தான் போல இருக்கு. என்ன ராணி, இப்பதான் நம்ம துணியே எடுத்துட்டு வந்திருக்கோம், இதுக்கே இவ்வளவு புலம்புற? இனிமேதான் வேலையே இருக்கு. நாளைக்கு பாரு நிச்சயதார்த்தம், போய் தெரிஞ்சவங்களெல்லாம் கூப்பிடணும். போய் இனிமேதான் நம்ம 2 பேத்துக்கும் வேலையே இருக்கு. அம்மா, உங்களுக்கு டயர்டா இருந்தா நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. யாரெல்லாம் கூப்பிடணும்னு மட்டும் சொல்லுங்க. நானும் ஆதியும் போய் நிச்சயதார்த்தத்துக்கு நாங்க கூப்பிட்டு வரோம். இல்ல காவியம்மா, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் பெரிய ஆள் கதமா போனோம், அதான் மரியாதை. நானும் அப்பாவும் போய் கூப்பிடுறோம். நீங்க இப்பதானே வந்திருக்கீங்க, கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுங்க. சோனி, இதுல இருக்கிற பையெல்லாம் பத்திரமா எடுத்துக்கொண்டு ரூம்ல வைமா. அந்த நகைப்பைய பத்திரமா எடுத்து வை. நகைப்பைய எங்க? நகைப்பைய காணுங்க. ஐயோ, என்னங்க எல்லா பையன் இருக்குங்க, அந்த நகைப்பைய மட்டும் காணுங்க. என்னங்க நகைப்பைய எங்கங்க? ராணி பதறாத ராணி, நகைப்பை மட்டும் எங்க போயிருக்கு பத்தி, இங்கதான் இருக்கும் பாரு பொறுமையா. ஐயோ, நான் பாத்துட்டேங்க, அந்த பையன் மட்டும் தாங்க காணும். நகை விற்கிற விலைக்கு அந்த பவுன் நகை எடுக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டங்க. ஒரு பவுன் எவ்வளவு விலை விற்குதுங்க. ஒரு பவுன் நகை வாங்குறதுக்கு 5 மாசம் 6 மாசம் சம்பளத்தை சேர்த்து வச்சாதாங்க வாங்க முடியும் போல இருக்கு. என் நகை போச்சுங்க. அம்மா அம்மா பதறாதீங்கம்மா, இங்கதான் இருக்கோம், எங்கேயாவது பாத்துக்கலாம். அம்மா காவியா, இந்த நகை எடுத்து நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா? நிச்சயதார்த்தத்துக்கு புள்ள கழுத்துல நகை இல்லாட்டி அசிங்கமாக இருக்குமேன்னு சொல்லி எவ்வளோ நாள் சேர்த்து வச்சு காசை எடுத்துக்கொண்டு இந்த 5 பவுன் நகை வாங்கினேன் தெரியுமாம்மா? புள்ள கழுத்துல போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த நகையை அம்மா இங்கேயே விட்டுட்டேனம்மா. எம்மா, என் பிள்ளை நகை போச்சம்மா. ஏம்மா ஏம்மா அழகாங்கம்மா, நம்ம கஷ்டப்பட்டு வாங்கின நகை எங்கேயுமே நம்மளை விட்டு போகாதுமா. ஏம்மா, நம்ம மாமா காரில் தானே வந்தோம், ஒருவேளை காரில் மிஸ் பண்ணியிருக்கலாம்மா. மாமாவுக்கு போன் அடிச்சு கேட்போம். ஆமா ராணி, எனக்கும் அப்படிதான் தோணுது. வசந்தி பேக்கோட நம்ம நகையை மிஸ் ஆகி போட்டுக்கணும். இரு, நான் போன் பண்ணி கேக்குறேன். ஹலோ வசந்தி, கேக்குதா? சொல்லுங்கண்ணா, போய் வீட்டுக்கு சேர்ந்தாச்சா? அதெல்லாம் வந்துட்டேன் வசந்தி. நாங்க வாங்கிட்டு வந்ததுல ஒரே ஒரு நகைப்பை மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. அதான் உங்க பேக்கோட ஏதாவது மிஸ் ஆயிடுச்சான்னு கொஞ்சம் பாரு வசந்தி. என்னது, நகைப்பை மிஸ் ஆயிட்டா? நில்லு ஒரு நிமிஷம் நில்லுண்ணா, நான் போய் பேக் எல்லாம் செக் பண்ணி பார்க்கேன். அண்ணா நகைப்பை இங்க தானே இருக்கு, எப்படி இங்க வந்துச்சுன்னு தெரியலையே. ஒருவேளை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்களோ, என் பேக்கோட வச்சிட்டீங்களோ? ஐயோ, இத கவனிக்கலையே. இங்க தானே இருக்கு, நீ பயப்படாத. ராணி, நகைப்பை வசந்தி வீட்டுல தான் இருக்கான். ஓ, வசந்தி அங்கதான் இருக்குதாமா? சரி, அதுக்குள்ள உங்க அண்ணி பெரிய கலவரத்தை உருவாக்கிட்டா. சரிம்மா, இருக்கட்டும். நானும் உங்க அண்ணியும் கொஞ்சம் பயந்துட்டோம் நகையை காணணும்னு, வேற ஒண்ணும் இல்ல. அண்ணா, அந்த நகையை உன் மருமகன் விஜய்கிட்ட வீட்டுக்கு கொடுத்து விடட்டா? வேண்டாமா, இருக்கட்டும். நாளைக்கு நீங்க வரமுச்சுல கொண்டு வாங்க. இல்லண்ணா பரவாயில்ல, இதுல என்ன அழைச்சலு. ஒரு நிமிஷத்துல வந்து கொடுத்துட்டு போறான். அண்ணி பிள்ளைக்கு நாளைக்கு போட்டு அழகு பார்க்கலான்னு வாங்கின நகை, அது இங்க மாட்டிக்கிட்டுனா நான் கொடுத்து விடியேன். சரிம்மா, கொடுத்து விடு. சரி, நான் வச்சுட்டுமா? ஐயோ, ஒரு நிமிஷத்துல அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும் போல இருக்கு. அவங்களுக்கு வந்து பார்த்தாலே நம்மளெல்லாம் உயிரை வாங்கிடுவா போல இருக்கு. இந்த கத்து கத்திட்டாவே ஓடி. இப்ப இப்படிதான் பேசுவா. நீயும் கல்யாணம் முடிஞ்சு உன் பிள்ளைகளுக்கு ஒரு பவுன் நகை வாங்கி பாரு, அப்ப தெரியும் உனக்கு அந்த நகை வாங்குற வழி. நான் ஏமா ஒரு பவுன் நகை வாங்க கஷ்டப்படணும்? நான் சொடக்கு போட்டு நகை கேட்டா எனக்கு 10 பவுன் வாங்கி தரணும். அந்த மாதிரி புருஷனாதான் நீங்க பாக்கணும் எனக்கு. சோனி, நீ அப்படி பார்க்க போனா ஒரு அம்பானியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, நீ 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிட்டு போ. அவர் 1 பவுன் என்ன 100 பவுன் உனக்கு வாங்கி தருவாரு. ஜோக்கெல்லாம் நல்லா தான் பண்ற காவியா, நல்லா சிரிக்கிற மாதிரி. ஆனா உன் உடம்பதான் நல்லா பாத்துக்க மாட்டேற. ஒரு நேரமும் நானே உன்னை கவனிச்சிட்டு இருக்க முடியுமா? மாத்திரை போட்டியா? இல்ல வா, ரூம்ல போய் மாத்திரை போடுவோம். என் பொண்ணுக்கு நாங்க தேடி இருந்தா விட இவ்வளவு ஒரு நல்ல மாப்பிள்ள பாத்துருக்க மாட்டோம். என் பொண்ணு மேல நீங்க எவ்வளவு அன்பா இருக்கீங்க, அவ உடம்பு மேல எவ்வளவு கேர் எடுத்துக்கிட்டீங்க. இப்படி ஒரு மாப்பிள்ள கிடைக்க எங்க காவியா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா. இதுல என்னத்த இருக்கு, காவியா கிடைக்கதான் நான் கொடுத்து வச்சிருக்கணும். சரி வா காவியா, போலாம். ஏம்மா சோனி, என்ன அழகா நடிக்கிறாரு, எல்லாரும் நம்பிடுறாங்க. அந்த அளவுக்கு நடிக்காருமா, கெட்டிக்காரரா இருப்பார் போல இருக்கு. எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் மாத்திரையில குறியா இருக்காரு. அவர் ஏதோ ஒரு திட்டத்துல தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு அவரை கண்டுபிடிக்கிறது தான் என் வேலை. மாமா இப்படி இருப்பாங்க நான் நினைக்கவே இல்லை. என்ன நடிப்பு நடிக்கிறாரு, எல்லாரையும் அப்படியே உருகி நம்ப வச்சிருக்காரு. காவியா கமல உயிரா இருந்த மாதிரி. ஆனா அவருக்குள்ள விச கிருமி தான் மனசு ஃபுல்லா நிறைஞ்சிருக்கு. என்ன திட்டத்துல இதை பண்றாருன்னு தெரியல. ஆனா அதை மட்டும் நான் கண்டுபிடிச்சேன். அவரு என் கையில என்ன சொல்லுவேனே தெரியல எனக்கு அவரை. சோனி கழுத கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், என்னமோ மலையை வெட்டி சாய்க்கிற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கா. ஓ, கூப்பிட்டீங்களாம்மா? எதுக்கு கூப்பிட்டீங்க? இந்த பாத்தீங்களா உங்க மவளை நின்னுகிட்டே கனவு கன்றா. இவளெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றதுனே தெரியல.
ஏ சோனி இந்த பையெல்லாம் எடுத்து ரூம்ல வை, நாங்க போய் எல்லாத்தையும் அழைச்சிட்டு வரோம். மாமா நகை கொண்டு வந்தா பத்திரமா எடுத்து வைமா. சரிம்மா, நான் பத்திரமா வாங்கி வச்சிருக்கேன். நீங்க சீக்கிரம் போயிட்டு வாங்க. வாமா அபி. என்னம்மா கொஞ்ச நாள் அலைய காணும், சந்தியாவை பார்க்க வரவே இல்லை. அப்படிலாம் இல்லைண்டி, வரக்கூடாதுன்னு இல்லை, கொஞ்சம் ஸ்டடி ஒர்க் நிறைய இருந்துச்சு, அதனால தான் வர முடியல. ஏ சந்தியா இங்க வா, உன்னை பார்க்க அபி வந்திருக்கா. வாடி வாடி அபி, நல்லா இருக்கியா? என்னடி ஒரு ஃபோனே பண்றது இல்ல, நான் தான் இந்த அம்மாவை பார்க்க வர வேண்டியதா இருக்கு. இப்ப நான் தானே உன்னை ஃபோன் பண்ணேன், அதுக்கு தானே வந்திருக்கா, இல்லாட்டி நீ வந்திருப்பியாங்க. சரி போலாமா சந்தியா? எங்க எங்க போறியே? அவ போலாமான்னு கேக்கா. அம்மா அது வந்து பியூட்டி பார்லர் வர போயிட்டு வரலான்னு இருக்கம்மா. கொஞ்சம் பேசியல் பண்ணலான்னு அவளை வர சொன்னேன். ஏண்டி இப்ப பேசியல் பண்ணிட்டு எங்க போறா? நல்லா தானே இருக்கிறா. இந்த நேரத்துல போறேன்னு சொல்றா. நாளைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்கிட்டு அதெல்லாம் போக வேண்டாம், வீட்டுல இரு. ஆண்டி ஏன் அப்படி சொல்றீங்க? எங்க ஃப்ரெண்டு தாண்டி பியூட்டி பார்லர் வச்சிருக்கா, அங்க பக்கத்துல தான் இருக்கு. நாங்க ஒரு 10 நிமிஷத்துல போயிட்டு உடனே வந்துடுறியா ஆண்டி? கொஞ்சம் பேசியல் பண்ணா அவ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருப்பா நாளைக்கு போட்டோவிலலாம், அதனால தான் கூட்டு போலான்னு வந்தேன். ப்ளீஸ் ஆண்டி. இல்ல அபிமா, நாளைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்கிட்டு இப்ப வெளியே போறது நல்லாவா இருக்கும்? ஆண்டி ஒவ்வொருத்தவங்க கல்யாணத்து அன்னைக்கு நைட்டே போய் பியூட்டி பார்லர் அங்க எங்கன்னு சுத்திட்டு வராங்க. நிச்சயதார்த்தம் ஆண்டி போயிட்டு ஒரு 10 நிமிஷத்துல வீட்டுக்குள்ள வந்துடும், ஒரு பிரச்சனை கிடையாது ஆண்டி. சரி, போட்டோவுக்கு வேற அப்பதான் முகம் நல்லா இருக்கும்னு வேற சொல்றா. பியூட்டி பார்லர் பக்கத்துல தான் இருக்குன்னு சொல்றா. சரி போயிட்டு சீக்கிரம் வந்துரு, நீ ஒத்தையில போக வேண்டாம், நம்ம சோனியும் கூட்டிட்டு போ. நான் போறதே ரகுவை பார்க்க தான் போறேன். இதுல இவளை நான் எப்படி கூட்டு போறது? இவளை கூட்டு போனா நான் ரகுவை பார்க்க முடியுமா, அவட்ட பேச முடியுமா? எப்படி இவளை வரண்டான்னு சொல்றது? என்னது, சந்தியா கூட நம்ம போணுமா? நம்ம போயிட்டா ஹாரி மாமாவை நம்ம எப்படி ஃபாலோ பண்றது? அவர் ரூம்ல ஏதாச்சும் கிடைக்குமா நம்ம தேடணுமே. யாரும் இல்லாத நேரத்துல தான் தேட முடியும். இந்த நேரத்துல இவ கூட போயிட்டா ஏதாச்சும் சொல்லி இவ கூட போறத கட் பண்ணிட வேண்டியதான். என்ன பாருங்கம்மா, என்னால எல்லாம் வெளியே இப்ப போக முடியாதுமா, உடம்புல ரொம்ப டயர்டா இருக்கு. நான் தூங்க போறேன், இவளை வேணா போயிட்டு வர சொல்லுங்க. நல்ல வேலை, இந்த ஆண்டக்கண்ணியே வரலன்னு சொல்லிட்டா. நம்ம போய் ரகுவை பார்த்துட்டு வந்துட வேண்டியதான். என்னம்மா அவதான் வரலன்னு சொல்றாள, நானும் அபியும் போயிட்டு வரோம். நாங்க என்ன சின்ன பிள்ளைல, போயிட்டு சீக்கிரம் வந்துடுறோம். சரிம்மா, பார்த்து சீக்கிரம் போயிட்டு வா. நானும் அப்பாவும் வெளியே கிளம்புறோம். ஏ அபி, ரகு வந்துட்டானா? ஏ சந்தியா, அவர் அப்பவுமே வந்துட்டாருடி, அந்த கோயில் பக்கத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒன்னதான் கூட்டு வர சொன்னாரு, வா சீக்கிரம் போலாம். எல்லாரும் ஒவ்வொரு வேலைன்னு வெளியே போயாச்சு. இப்போ மாமாவும் அக்காவும் தான் இருக்காங்க. மாமா என்ன பண்றாருன்னு பார்ப்போம். அவர் வெளியே போயிட்டாருன்னா அவர் ரூம்ல ஏதாச்சும் கிடைக்கான்னு நம்ம தேட வேண்டியதுதான்.